ஹாய், பரோட்டா நிறைய பேருக்கு பிடிக்கும். அதை கொஞ்சம் ஹெல்த்தியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. கொதிக்கிற தண்ணியில் கீரையை போட்டு பிளான்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. கீரையை ஆற விட்டு நைஸாக அரைச்சி எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. இதனோட மைதா சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க. கீரையில் இருக்கிற தண்ணியே போதுமானதாக இருக்கும். தேவைப்பட்ட தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கோங்க. ஒருவேளை தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா கொஞ்சமாக மாவு சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க. மாவில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து 2லேருந்து ஒரு 3 நிமிஷத்துக்கு தொடர்ந்து பிசைங்க. இதே மாதிரி இன்னொரு தடவையும் எண்ணெய் ஊற்றி 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு பிசைங்க. மாவு மேலே லைட்டாக எண்ணெய் தடவிட்டு ஒரு 1லேருந்து 2 மணி நேரத்துக்கு மாவை ஊற விடுங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ எடுத்து நல்லா மெல்ட் பண்ணிவிட்டு 2லேருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு மைதா எடுத்து நல்லா கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு மணி நேரத்துக்கு அப்புறமா மாவு எடுத்து ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு உருண்டைகளாக போட்டு வச்சுக்கோங்க. கவுண்டர் டாப்பை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கீழே எண்ணெய் தடவிட்டு ஒரு உருண்டை எடுத்து உங்களால் எந்த அளவுக்கு மெலிசாக திரட்ட முடியுமோ அந்த அளவுக்கு திரட்டிக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பேஸ்ட் எடுத்து திரட்டின மாவு மேலே கொஞ்சமாக சேர்த்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா மாவை இந்த மாதிரி சாரிக்கு ப்ளீட்டிங் எடுக்கிற மாதிரி மடிச்சுக்கோங்க. இப்போ மாவை இந்த மாதிரி ரவுண்டாக சுற்றி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மாவு எடுத்து ரொம்ப அழுத்தி திரட்டாமல் ஜென்டிலாக திரட்டுங்க. தோசைக்கல் நல்லா காஞ்சதும் நம்ம திரட்டின பரோட்டாவை அதில் போட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து 2 பக்கமும் நல்லா வேக விட்டு எடுத்தால் நம்மளுடைய பரோட்டா ரெடி. பரோட்டா நல்லா வெந்ததுக்கு அப்புறமா கவுண்டர் டாப்பில் இந்த மாதிரி போட்டு கையால் பரோட்டாவை இந்த மாதிரி தட்டினீங்கன்னா பரோட்டா லேயராக வரும். அவ்வளோதான், நம்மளுடைய கிரீன் பரோட்டா ரெடி.